வணக்கம், இது ரித்து கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பித்தளை விளக்கு எப்படி சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுன்னு டிப்ஸும் ட்ரிக்ஸும் பார்க்க போகிறோம். டிப்ஸுன்னா இதுக்கு தேவையானது புளி. வெயிட் புளின்னு சொன்னால் இது எனக்கு ஏற்கனவே தெரியும்னு வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இது நியூ மெத்தடாக இருக்குது, நீங்கள் பாருங்கள். இப்போ அடுப்பில் தண்ணி ஊற்றி வச்சு பாத்திரத்தை வச்சு ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்து அல்லது புளியை இதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டு இது நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து விளக்கு நம்ம வச்சிருக்கோம், எண்ணெய் ஊற்றுற விளக்கு. இது கொதிச்சுட்டு இருக்கும்போது வினிகர் ஒரு 4 மூடி ஊற்றிடுங்க. இப்போ நீங்கள் அதோட மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு இடையில எடுத்து அந்த விளக்கை கிளறி விடுங்க. மேலேருந்து விளக்கு கீழேயுமோ கீழே இருக்கிற விளக்க மேலேயுமே எடுத்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எண்ணெய் போயிருக்கும், அது நல்லாவே தெரியும் பாருங்கள். இது கொதிக்க தான் அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே இறங்கி வெளியே போகும். இப்போது 25 நிமிஷம் கழிச்ச பிறகு நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். சுத்தமாக இருக்குது. நாம் எப்போவுமே விளக்கு கழுவுறதுக்கு புளி, பீதாம்பர பொடி இல்லைன்னா செங்கல் பொடி இதெல்லாம் வச்சுமே அந்த ஓரம் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ச்சி தான் அதில் இருக்கிற எண்ணெய் படிஞ்சிருக்கிற பிசுறு எண்ணெய் இது எல்லாமே போகும், அந்த கருப்பெல்லாம் போகும். ஆனால் இந்த மெத்தடில் நம்ம ஒன்றும் கையிலே தொடவே கிடையாது. சுத்தமாக கையிலே தொடாமல் இந்த அளவுக்கு சுத்தமாக கழுகிருக்குது பாருங்கள். இதில் இருக்கிறது ஒரு துளி கருப்பும் கூட இல்லை. நான் ஆரம்பத்தில் காட்டின விளக்குக்கும் இப்போ இருக்கிற விளக்குக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம எப்போவுமே செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை 2 நாள் மட்டும்தான் விளக்கு கழுவணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குது. அப்போ தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மெத்தடில் நீங்கள் விளக்கு ஈஸியாக கழுவிடலாம். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் எந்த சேனல்லையுமே பார்த்துருக்கவே முடியாது. இதுதான் ஃபஸ்ட்டு முறையாக யூடியூப்பில் நான் போட்டிருக்கிறேன். இப்போது இதில் பார்க்கும்போது லைட்டாக உங்களுக்கு கையில் தொட்டு பார்க்கும்போது பிசுபிசுப்பு இருந்தது. தண்ணியில் கொஞ்சம் சோப் தூள் இல்லைன்னா விம் லிக்விட் கலந்துட்டு அதை விளக்க ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி கழுவுங்க. 2 விளக்குமே கழுவுங்க. உங்களுக்கு பிசுபிசுப்பு இருக்குதுன்னு தோணுனா மட்டும் நீங்கள் இது செஞ்சால் போதும். பிசுபிசுப்பு இல்லை நல்லா தான் இருக்குதுன்னா இந்த மெத்தட் நீங்கள் அடுத்து செய்ய வேண்டாம். இப்போது இந்த 2 விளக்கையுமே சுத்தமாக நல்ல தண்ணியில் கழுகிக்குங்க. நல்ல தண்ணியில் கழுகிட்டு அடுத்ததான் நீங்கள் திரி போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வினிகரும் புளி மட்டும்தான் சேர்த்து கொதிக்க வச்சுருக்குமே தவிர நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவலை. அதனால் லாஸ்ட்டாக ஒருக்க கழுவி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி புது வீடியோ கிடைக்க எங்கள் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.